Hey guys, நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்காக 1000 கோடி ஒருத்தர் செலவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையுமே டொனேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ரத்தன் டாட்டா. அதாவது நான் சொல்ல போகிற ரத்தன் டாட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரத்தன் டாட்டா இல்லை. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ரத்தன் டாட்டா இல்லைனா அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரத்தன் டாட்டாவோட தாத்தா கிராண்ட் ஃபாதர் தான் பார்த்தீங்கன்னா ரத்தன்ஜி டாட்டா. ஸோ அவரை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாரத்தில் சொல்லணும்னா 8,29,734 கோடி ரூபாவை மக்களுக்காகவும் நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோனா கிட்டத்தட்ட 102.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ இருக்க பணக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்கள், அதில் ஒரு டாப் 10 வந்துருவாங்க. அந்த நெட்வொர்க் இருந்தால் இந்நேரத்துக்கு அவங்க உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்களே இருந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக நாங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்த ரத்தன்ஜி டாட்டாவையும் அவங்க ஃபேமிலியை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எடுக்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரத்தன்ஜி தாத்தா அப்படின்னு சொல்ல போகிற இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்டான ஜி டாட்டாவோட பையன், ரெண்டாவது பையன் தான் இவர். 20 ஜனவரி 1971 பிறந்த இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான பிஸ்னஸில் இவர் வந்து ஈடுபடுறாரு. ஸோ நான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் மூலயமா இவர் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஒரு மிகப்பெரிய நல்ல பிஸ்னஸ் மேனாக ஆகுறாரு. ஸோ இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவில் நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பல விஷயங்களுக்கு வந்து போராட்டம்லாம் பண்ணியிருப்பார். ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கலரை வச்சு பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க, பிரிவினைவாதம் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அங்கே போராட போனப்போ பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் அந்த டைமில் 1930லேருந்து 50 டைமில் பார்த்தீங்கன்னா அவர் செலவு பண்ணியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் நாட்டு மக்களும் இல்லை, ஏதோ ஒரு மக்களுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டி 1930s நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்ற பேரில் 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பணம் கொடுத்துருந்துருக்காரு. எதுக்காக அந்த பணத்தை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்தியாவோட டெவலப்மெண்ட், அதாவது இந்தியாவில் பாவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது, புவர் பீப்புள் அதாவது ஏழைகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி மாற்றுறது, அதுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அது வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், அதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, அதாவது இப்போ 1 லட்ச ரூபா அப்படின்றதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1930களில் பார்த்தீங்கன்னா இது 1 லட்ச ரூபா வந்து அவர் வருஷம் டொனேட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ரத்தன்ஜி தாத்தா மட்டும் இல்லை, அவரோட பிரதரான டோரப்ஜி டாட்டா அவரும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்து மதிப்பான 3 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 1900, அதான் நான் சொல்கிறேன் 50க்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே 1950க்குள்ளே. ஸோ அவரோட சொத்து மதிப்பான 3 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா டோரப்ஜி டாட்டா ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதுக்கு வந்து எல்லாத்தையுமே டொனேட் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரத்தன் டாட்டா அவர்களோட தாத்தா தான் ரத்தன்ஜி தாத்தானா அப்படின்ற மாதிரி. பட் உண்மையான தாத்தாவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது ஏன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தன்ஜி டாட்டாவோட அடாப்டட் பையன் தான் நாவல் டாட்டா அப்படின்னு சொல்ல போகிறவர். ஸோ அவரோட பையன் தான் ரத்தன் தாத்தா. அதாவது பயாலஜிக்கல் கிராண்ட் ஃபாதர் இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட அவரோட குணங்கள், அவரோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம ரத்தன் தாத்தாவுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ், அதாவது நிறைய பெரிய கம்பெனிஸ் நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக இந்திய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதுமாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்கும் கிட்டத்தட்ட 66% டொனேஷனை வந்து ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்லேருந்து தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவர்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே டொனேட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 3,800 கோடி ரூபாயை வந்து நெட்வொர்த்தாக வச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பசங்க தான் அவரோட டாட்டா குரூப்லாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1991 தான் ரத்தன் டாட்டா அவர்களுக்கு வந்து இந்த டாட்டா குரூப்ஸோட CEO ஆகிற வாய்ப்பு கிடைக்குது. ஸோ CEO ஆகிறாரு. இப்போ டாட்டா குரூப்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 311 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருந்தாலும் இப்பயும் பல டொனேஷன்ஸை மேக் பண்ணி பல ட்ரஸ்ட்டுங்களுக்கு வந்து அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வருவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சுருக்கவங்க பணக்காரங்க தான், யாருமே இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி நம்ம பார்த்த கிரேட்டஸ்ட் ஃபிலான்ட்ரபிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது ஃபிலான்ட்ரபிஸ்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாக இருப்பாங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க, நிறைய விஷயங்கள் டொனேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் மூலமா நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மணி அப்படின்ற ஒரு இல்யூஷனல் விஷயம் இருந்தால் இங்கே எல்லாருமே பணக்காரங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் டொனேட் பண்ணி மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்குல்ல, அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய ரிச்னஸ் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாருமே நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.
ஸோ ரத்தன்ஜி டாட்டா, அப்புறம் ரத்தன் டாட்டா, அப்புறம் டோராப்ஜி டாட்டா இவங்களோட லைஃப்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி உங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.